வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான சதி லீலாவதி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு, சன் நெக்ஸ்ட்ல தான் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. லாவண்யா திரிபாதி ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. முக்கியமான ரோல் இல்ல, ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னா, லாவண்யா திரிபாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டைரக்டரா இருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள விட்டு பிரியணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை ஏத்துக்க முடியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹஸ்பண்ட பாத்ரூம்ல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இவங்க என்ன விஷயம் பண்றாங்க, ஹஸ்பண்ட இவங்களும் சேர்ந்தாங்களா இல்ல வேற ஏதாவது நடந்ததான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே லீலான்னு ஒருத்தங்களை கார்ல வச்ச மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது கார் டிக்கில படுக்க வச்ச மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை லீலாவை சாவடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ராம் சேது அதே மாதிரி நிக்கோலான்ற ரெண்டு பேர் தான் கார்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது அஃபேருக்காக ஒய்ஃபை சாவடிச்ச மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க இப்படி பதட்டமா போயிட்டு இருக்காங்கல்ல, அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து என்னதான் நடந்தது அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டுறாங்க. லீலாவோட வாய்ஸ் ஓவர் தான் இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுது. லீலா குழந்தையா இருக்கும் போதே அப்பா அம்மாக்குள்ள எப்ப பாரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்பா அம்மா பயங்கரமா லவ் பண்றவங்க தான், ஆனா அந்த லவ்வே அவங்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். காரணமே இல்லாம ரெண்டு பேருமே எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் பேரண்ட்ஸ் எப்பவுமே இப்படிதான்ற மாதிரி இவங்களோட சின்ன வருஷனும் சொல்லுது. இப்ப இவங்களோட பர்த்டேவை அனாத ஆசிரமத்துல செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அனாதையா இருக்கிற எல்லாருக்குமே சாப்பிடுறதுக்கு சாப்பாடுலாம் தந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வாங்குறதுக்காக ராம்ன்ற ஒரு பையன் வரான். அந்த பையன் என்ன சொல்றான்னா, வெளியே என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கும் சேர்த்து தான்ற மாதிரி கேட்கிறான். ஃப்ரெண்ட் இருக்கானா, நானும் வந்து பாக்குறேன்ற மாதிரி இந்த பொண்ணு லீலா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட வெளியே பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவன் ஃப்ரெண்டுன்ற மாதிரி ஒரு டாக தான் மீன் பண்ணியிருப்பான். அந்த டாகுக்காக ஃபுட் எல்லாம் தந்துட்டு இருக்கான். இதை பாக்குற லீலாக்கு ராம ரொம்பவே பிடிச்சிருது. அப்பத்துல இருந்தே எனக்கு ராம ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ்குள்ள சண்டை வரும்ல, அதே மாதிரி சண்டை வந்து பேரண்ட்ஸ் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி லீலாவை பொறுத்த வரைக்கும் மாமா பையன்ற மாதிரி ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு லீலாவை ரொம்ப பிடிக்கும் போல. லீலா நீயும் நானும் சேர்ந்து வளர்றோம், அதுக்கப்புறம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். காலங்கள் அப்படியே ஓட ஆரம்பிக்குது. லீலா வளர்ந்துடுறாங்க, ஆனா இவன் வளர மாட்டான். அதாவது வளர்ச்சி இல்லாம சிலர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மாமா பையனுக்கு வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது. இப்ப மாமா பையன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றாரு. ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் ராம சின்ன வயசுல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ராம எப்படியாவது திரும்பி பார்த்து ராம் கூட பழக ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ராம் அந்த ஆசிரமத்துல தான் வளர்ந்திருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆசிரமத்தை விட்டு கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா நான் அடிக்கடி உங்களை பார்க்கிறதுக்காக வருவேன்ற மாதிரி இங்க இருக்க லேடி கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புறாரு. இவங்க திரும்பி ராம சந்திக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, பிளான் பண்ணி சந்திக்கிறாங்களா இல்ல எதர்ச்சியா சந்திக்கிறாங்களான்னு தெரியல. ராம திரும்பி எதர்ச்சியா சந்திக்கிறாங்க. அவர் கூட பழகுறாங்க, கல்யாணமும் முடிச்சிடுறாங்க போல. பிரசன்ட்ல இவங்க டைரக்டரா இருப்பாங்க. இவங்கள பார்த்து பேசுறதுக்காக ராம் வந்திருக்காரு. லீலா உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் ராம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நம்ம அதுக்கப்புறமா பேசலான்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ராமும் ஏத்துக்கிறாரு. இவங்க கொஞ்சம் பிஸியான டைரக்டர் போல. இவங்க கிட்ட எப்படியாவது கால் ஷீட் வாங்கணும்ன்ற மாதிரி ராஜேந்திரன் ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பெரிய ப்ரொடியூசரா இருப்பாரு. எப்படியாவது லீலா மேடம் கிட்ட கால் ஷீட்டை வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ ராம் இருக்காருல, இந்த ராஜேந்திரன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 செகண்ட் லேட்டா தான் புரிஞ்சுப்பாரு, அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லுவாரு. ரெண்டு பேருக்குள்ள குழப்பம்லாம் ஏற்படுது. இப்ப ராஜேந்திரன் லீலா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. எப்பதான் கால் ஷீட் தரீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், இந்த படத்தை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் கண்டிப்பா கால் ஷீட் தரேன்ற மாதிரி இவங்களுமே நைஸா பேசி அனுப்புறாங்க. இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங்காக ஒரு செட்டை அமைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது காதலன் காப்பாத்துறதுக்காக நிறைய தடைகள்லாம் தாண்டி போவார் போல. அதுக்கான செட்டை சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க, ப்ரொடியூசர் கிட்ட காசை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஆளுங்களும் அதுக்கேத்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்கல்ல, ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதா சொன்னதையே மறந்துடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில இவங்க தூங்கி எந்திரிக்கும் போதுதான் அது ஞாபகம் வருது. உங்ககிட்ட பேசணும், என்ன பேசணும்னு சொன்ன சொல்லுன்ற மாதிரி இவங்க ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் அவரோட துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. என்ன துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு நீ பேசுறதுக்கு டைமே தரமாட்ட, ஒரு நாள் 2 நாள் இது நடந்தா பரவாயில்ல, எப்பவுமே இப்படிதான் நடக்குது, இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து இருக்க வேணாம், நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்றாங்க.
சரி அந்த பொண்ணு யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இல்ல, நீ திடீர்னு இந்த முடிவை எடுத்த மாதிரி இல்ல, உன் லைஃப்ல வேற ஒரு பொண்ணு வந்திருக்கா, அந்த பொண்ணு யாருன்றதை என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. ஆமா ஒருத்தி இருக்கான்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இவங்க எப்பவுமே இவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்காங்க பாத்தீங்களா, இதை நினைச்சு நினைச்சு இவர் ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாரு. அதாவது எப்ப பேசலாம்னு சொன்னாலும் சரி, நான் வேலை பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசலாம்ன்ற மாதிரி தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ இந்த மாதிரிலாம் என்ன டார்ச்சர் பண்ணல, அதுல இருந்து தெரப்பி மாதிரி நான் எடுக்கிறதுக்காக ஒரு டாக்டரை பார்க்க போனேன், அந்த டாக்டருக்கு கீழே அசிஸ்டன்ட் மாதிரி இருக்க ஒரு பொண்ணை தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணோட பேரு நிக்கோலா செபாஸ்டியன் அப்படின்றது. அவளை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைச்சேன், நீ அப்ப கூட பேசுறதுக்கு ரெடியா இல்ல. நான் கிளம்புறேன்னு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது இவங்க கோவத்துல ஒரு ஃபிளவர் வாஷை வச்சு மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து காலிங் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. ஒரு லாயர் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப லீலாவும் கதவை திறந்து யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. சார் தான் வர சொன்னாரு, அவருக்கு டைவர்ஸ் வேணும்ன்ற மாதிரி சொன்னாரு, உங்ககிட்ட இன்னும் அதை பத்தி பேசலையான்ற மாதிரி கேட்கிறாரு. சொன்னாரு, ஆனா இன்னும் நாங்க முடிவை கம்ப்ளீட்டா எடுக்கல, அதே மாதிரி சாரும் வீட்ல இல்ல, நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாங்க. சார் வீட்ல தானே இருப்பேன்னு சொன்னாரு, எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் லாயர் கேட்கிறாரு. தொணன்னு கேள்வி கேட்காத, கிளம்புன்ற மாதிரி இவங்களும் சடனா கதவை சாத்திடுறாங்க. ஆக மொத்தத்துல என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அவ கூட சீக்கிரமா வாழ ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்ட, லாயர் கிட்ட எல்லாம் கூட பேசியிருக்கல அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. பின்ன என்ன, இதுக்கப்புறம் உன் கூட என்னால வாழ முடியாது, என்ன விடுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் கத்தக்கூடாதுன்றதுக்காக வாயில பிளாஸ்டர் ஒட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் கதவை திறக்கிறாங்க. நிக்கோலா செபாஸ்டியன் ஒரு பொண்ணை தான் லவ் பண்றேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுமே ராம் உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா ஆமா சொன்னாரு, நீங்க தான் அந்த பொண்ணான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா ராம் தான் வர சொன்னாரு, ராம் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ராமா இன்னும் வீட்டுக்கு வரல, வெளியே போயிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. எனக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப நிக்கோலாவும் ஹீரோக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றாங்க. அவர் போனை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, ஆனா ஏடகுடமா சேர் கவுந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. போனையே எடுக்க மாட்டாருல, எங்கேயோ வெளியே போயிருக்காரு போல நிக்கோலாவும் யோசிக்கிறாங்க. சரி நான் வரேன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. இப்ப ராம் வேற கவுந்து விழுந்த மாதிரி இருக்காருல, சாரி சாரி சாரின்ற மாதிரி ராம நிமித்தி வச்சிட்டு இருக்காங்க. ராம் கிட்ட இப்ப ஃபீலிங்கா பேசுறாங்க. ராம் மொத வாட்டி நீ என்ன பார்க்கும் போதே நான் காதல்ல விழுந்துட்டேன், ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்பதான் இவங்க எப்படி மீட் பண்ணாங்கன்றது நமக்கு தெரிய வருது. லிப்ட்ல ப்ராப்ளம் இருக்கும் போல, இவங்க பயந்த மாதிரி இருக்கும் போது இவர் தான் கை கொடுத்து வெளியே வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. நம்பிக்கையோட இவரோட கையை பிடிச்சி வெளியே வந்திருப்பாங்க. சோ எதர்ச்சியா தான் இவங்க ரெண்டு பேர் திரும்ப சந்திச்சிருக்காங்க போல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது, அவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு மாதிரி தான் இவங்க கிட்ட பழகிட்டு இருக்காரு. ஆனா இவங்க பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இத பத்தி எல்லாம் இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, சினிமா இவங்க எடுக்கும் போது அவங்க அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்க. இப்ப அப்பாவை பார்க்கிறதுக்காக ஊருக்கு வந்துடுறாங்க. அப்பதான் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. ஆக்சுவலா அப்பா எப்ப பாரு அம்மாவை திட்டுவார்ல, அதை நினைச்சு இப்பதான் ஃபீல் பண்ணிட்டாரு. உன் லைஃப்ல என்ன மாதிரி ஒருத்தன் வந்துடக்கூடாதுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பா என் லைஃப்ல ஒருத்தன் இருக்கான், அவனை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன், அவன் என்ன லவ் பண்றானா தெரியல, ஆனா நான் பயங்கரமா லவ் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சமயம் தான் அந்த மொரமாமா பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே ப்ரொபோஸ் பண்றதுக்காக வந்திருப்பான். இவங்க லவ் மேட்டர் ஓபன் பண்றதை அவன் கேட்டுறான்ல, பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அப்பவும் கண்டிப்பா அவனுக்குமே உன்னை பிடிக்குமா, உனக்கு பிடிச்சதுதான் எனக்கு முக்கியம், கண்டிப்பா உங்க ரெண்டு பேரை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையும் அந்த பையன் கேட்டுட்டு இருக்கான்ல, பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்ன லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாங்க. உனக்கு நடந்ததே முழுசா தெரியாது, நடந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ராம் இருக்காரு பாத்தீங்களா, இங்கதான் நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் இவங்களை ஃப்ரெண்டா தான் பார்த்திருப்பாரு. வேற ஒரு பொண்ணு கிட்ட போன்ல அடிக்கடி பேசுறாரு, அந்த பொண்ணை தான் இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது மாமா பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஆளுங்களோட வந்துடுறான். தொடர்ச்சியே இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். யாரா நீ, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீயும் அவளா லவ் பண்றீங்கல்ல, சேர்த்து வைக்கலான்னு வந்திருக்கன்ற மாதிரி சொல்றான். எது நான் லீலாவை லவ் பண்றேனா, அதெல்லாம் ஒண்ணே இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல இல்ல நீ கண்டிப்பா லவ் பண்ணி தான் ஆகணும், அப்படி இல்லன்னு வச்சுக்கோ என்னோட மாமா உன்னை போட்டு தள்ள சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். இதனால இவருக்குமே பயம் வருது. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவங்க கண்ணெல்லாம் காமிச்சு மிரட்டுறதுனால தான் ஆமா லீலா நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லியிருப்பாரு. இதுக்கு அப்பாவும் உணர்ந்ததான் போல, அப்பா சொல்லி தான் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. லீலா ரூம்ல இருக்கும் போது நைஸா போய் லீலா கிட்ட உண்மையை சொல்லிடலான்ற மாதிரி ராமும் அந்த இடத்துக்கு வந்து
ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா அந்த சமயமும் அந்த மாமா பையன் இருக்கான் பாத்தீங்களா, கட்லுக்கு அடியில இருந்து இவரை மிரட்டிட்டு இருக்கான். சொன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். வேற வழி இல்லாம இவருமே உன்னை பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இவர் போன் மூலியமா ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு பாத்தீங்களா, சரி அந்த பொண்ணை விட்டுலாம், இவளுமே ஓரளவுக்கு நம்மளுக்கு பிடிக்கதான் செய்யும், இவளையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசை இவரே மாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களை கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாரு. மத்தபடி நான் வேற ஒரு பொண்ணை தான் போன் மூலியமா பேசி லவ் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நீ என்னோட லைஃப்ல வந்தன்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தை இவங்களால நம்ப முடியல. நீ பொய் சொல்றன்ற மாதிரி சொல்றாங்க. நான் பொய் தான் சொல்ல, உண்மையை தான் சொல்றேன், வேணா அந்த மாமா பையன் கிட்ட விசாரிச்சு பாரு, உனக்கே தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப மனசை மாத்தின மாதிரி இப்பயும் மாத்திக்கிறேன், என் கட்டை கழட்டி விடுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சந்தோஷமா கட்டை கழட்டி விட்டு இவரை கட்டிலாம் பிடிக்கிறாங்க. இரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறன்ற மாதிரி சாரிக்கு மாறி இந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது இவர் திரும்பி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. என்ன திங்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு வாட்டி ஏமாந்துட்டேன், திரும்பி என்னால ஏமாற முடியாது, நான் கண்டிப்பா நிக்கோலாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப இங்க இருந்து கிளம்ப பார்க்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, கோவத்துல இவரை போட்டு அடிக்கிறாங்க. இவரை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. லாயர் இன்னும் இந்த வீட்டை விட்டு போல, இந்த வீட்டோட கார்டன் ஏரியால தான் இருக்காரு. என்ன வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த லாயருமே யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, மாறி மாறி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ராஜேந்திரன் கிட்ட இருந்து கால் வருது. இவங்களே சண்டை பிஸியில இருக்காங்கல்ல, அதனால ராஜேந்திரனுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல ராஜேந்திரன் செம்ம கடுப்பாயிடுறாரு. இவ வேற கால் ஷீட் தரேன் தரேன்ற மாதிரி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கா, இன்னைக்கு ஒரு கை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் இருக்கார்ல, ஆளுங்களை கூட்டிட்டு இவங்களை பாக்குறதுக்காக வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரியாம இவங்களுமே ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டை எப்படியாவது அடிச்சு லாக் பண்ணோன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல லாக் பண்ணிடுறாங்க. கண் முழிச்சு பாக்குறவருக்கு இவங்க அருந்ததி மாதிரி தெரியுறாங்க. என்னை விட்டுட்டு உன்னால எங்கேயும் போக முடியாதுடா அப்படின்ற மாதிரி அனுஷ்கா சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இவர் செம்மையா பயப்படுறாரு. பயப்படாத பயப்படாத, நான் நினைச்சதெல்லாம் நடக்கிற வரைக்கும் உன்னை இங்க இருந்து விட மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்ப யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கும் போது அப்பா தான் வந்திருக்காரு. இருங்கப்பா, நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்துல வரேன்ற மாதிரி இவங்களும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துடுறாங்க. என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏமா பொண்ணை பாக்குறதுக்கு நான் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி அப்பாவும் கேக்குறாரு. நைஸா பேசி அப்பாவை சீக்கிரமா அனுப்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பா மாப்பிள்ள கூட சந்தோஷமா தானே இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கேன், அவர் வெளியே போயிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா ரெஸ்ட் ரூமுக்கு போனோன்னா மாமா வாங்கன்ற மாதிரி இவங்க கையை நீட்டிட்டு இருக்காங்க. அந்த மாமாவும் கட்டி பிடிக்கிறதுக்காக ஓடி வராரு. அப்படி வர இவங்க ஒரு இடத்துல தொங்க விட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, நீ வற்புறுத்தி தான் சம்மதிக்க வச்சியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே ஆமான்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவ்வளவு ஆசைப்பட்டேன், ஆனா மாமா அவனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னாரு, அதுக்காக தான் நான் மிரட்டி சம்மதிக்க வச்சேன் அப்படின்ற மாதிரி இவருமே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இப்ப அப்பா ரெஸ்ட் ரூம்ல இருக்காரு பாத்தீங்களா, இப்ப இந்த மாமா பையனுக்குமே ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தோணுது. மேல இருக்க ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல இல்ல அங்கெல்லாம் போக கூடாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், நான் போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி இவன் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ரூம்ல தான் ஹீரோவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. டே போகாத, நில்லு நில்லுன்ற மாதிரி இவங்க தடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதை மீறிய இவன் என்ன பண்றானா, அந்த ரூம்குள்ள போயிடுறான். உள்ள இருக்க ஹீரோவையும் பார்த்து ஷாக் ஆயிடுறான். என்ன ஷாக் ஆன மாதிரி சவுண்ட் கொடுக்குறான்ற மாதிரி வெளியே இருக்க அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வெளியே வந்தோடனே என்னடா ஆச்சு, எதுக்குடா பயந்த அப்படின்னு கேட்கும்போது இவனுமே உள்ள ஹீரோ லாக் ஆயிருக்கிறத சொல்ல மாட்டான். அதெல்லாம் ஒண்ணே இல்ல அப்படின்ற மாதிரி நார்மலா அப்பா கிட்ட சமாளிச்சிடறான். அப்பதான் இவன் உள்ள போனோன்னு நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. லீலா என்ன லாக் பண்ணி வச்சிருக்கா, என்ன விடு விடுன்ற மாதிரி ஹீரோ கேட்டிருப்பாரு. இல்ல இல்ல அவ லாக் பண்ணி வச்சிருக்கானா அதுல ஒரு காரணம் இருக்கும், என்னால உன்னை விட முடியாது அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு வெளியே வந்திருப்பாரு. கவலைப்படாத லீலா, நான் உனக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ராஜேந்திரன் இந்த இடத்துக்கு வரும்போது லாயரை பாக்குறாரு. என்ன லாயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது உள்ள ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்தேன், அவர் இல்ல போல, நீங்க யாரு, அந்த மேடத்தை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஆமா ஆமான்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப கதவை யாரோ தட்டுறாங்கல்ல, இப்ப யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது மொட்டை ராஜேந்திரன் தான் வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, இப்பெல்லாம் என்னால எதுவுமே பண்ண முடியாது, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வாட்டி பேசுறதுக்காக நாங்க வரல, உங்களை தூக்குறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி ராஜேந்திரன் சொல்றாரு. இவங்க கால் ஷீட்டே தரமாட்டாங்கல்ல, அதனால கடத்தி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் அந்த லாயர் கவனிச்சிருக்க மாட்டாரு. இப்ப லாயருமே வீட்டுக்குள்ள எட்டி பார்க்கலான்னு மரத்து மேல இருந்து எட்டி பாக்குறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல லாக் செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருது. ஓஹோ சார் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரா, சரி யூஸ் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி இவருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
இந்த சமயம் பார்த்து ஒரு தீஃப் இருக்கான் பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். இந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையும் தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி இவன் ரெஸ்ட் ரூம்க்கு வரும்போது ஹீரோ இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். ஹீரோவும் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுடா, என்ன கழட்டி விடுறா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. தீஃப் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. தீஃப் என்ன சொல்றானா, உன் ஒய்ஃபை வேணா நான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்து விடவான்ற மாதிரி கேட்கறான். சரி ஒய்ஃபை மட்டும் கூட்டு வந்து விடு, நான் மீதியை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்காக காசெல்லாம் இவன் வாங்கிக்கிறான். இப்ப மொட்டை ராஜேந்திரன் வண்டியில கூட்டு போயிட்டு இருக்காருல, ஒரு போலீஸ் சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் சொல்றாரு. மொட்டை ராஜேந்திரன் பி கிரேட் படத்துல எல்லாம் நடிப்பாரு போல, சார் அதை பார்த்து தான் ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப படுத்துட்டு இருக்க ஹீரோயினை பார்த்து நடிக்கிறதுக்காக மேடம் போறாங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சமாளிச்சு கூட்டு வந்துடுறாங்க. அதாவது ஒரு சர்ச் மாதிரியான இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இந்த இடத்துல வச்சு மிரட்டி உங்க கிட்ட கால் ஷீட் வாங்கலாம்னு முடிவு பண்றாங்க. இந்த டாக்குமெண்ட்ல சைனை போடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. லீலாவை கூட்டு வரன்ற மாதிரி தீஃப் சொன்னார்ல, இப்ப வீட்டை விட்டு வெளியே வராரு. லாயருமே உள்ள சாரை பார்த்துட்டு வரியான்ற மாதிரி கேட்கிறாரு. சாரா வீட்டுக்குள்ள யாருமே இல்லையன்ற மாதிரி தீஃப் சொல்லிட்டு போறான். இவன் என்ன உளறிட்டு போறான்ற மாதிரி லாயருமே யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க இந்த இடத்துல மிரட்டிட்டு இருக்கும் போது போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஷூட்டிங்க பாக்குறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றாங்க. சரி ஷூட்டிங் மாதிரியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ராஜேந்திரனும் ஆளுங்களும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு மர்ம நபர் சட்டுன்னு இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. சூப்பர் ஹீரோலாம் ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு தான் இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. மொட்டை ராஜேந்திரன் ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. போலீஸுங்களும் இது ஏதோ ஷூட்டிங் போல அப்படின்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு அடிச்சவரு, லீலா உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்காரு. இவன் யாரு என்னன்றது லீலாக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப லீலாவை காப்பாத்தினவன் லீலாக்கு முன்னாடி வீடு வந்து சேர்ந்துடுறான். நான் லீலாவை காப்பாத்திட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட ஒய்ஃப் வந்துருவா, உன்னோட ஒய்ஃப் இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப லீலா கதவை திறந்து வீட்டுக்குள்ள நுழையறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள நுழையும் போது திருட மாதிரி இவன் இருக்கிறத பாத்துறாங்கல்ல, யாரா நீ அப்படின்ற மாதிரி சண்டை போடுறதுக்காக வராங்க. ஆனா இவன் என்ன பண்றானா, அவங்கள அடிச்சு மயக்கமாக்கிடுறான். அவங்கள அந்த ரெஸ்ட் ரூம்ல போட்டு லாக் பண்ணிடணும்ன்ற மாதிரி லாக் பண்ணிடுறான். டே விடுறேன்னு தானே சொன்ன, விடுன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அப்படிலாம் விட முடியாது, நீங்க ரெண்டு பேருமே இங்கேயே இருங்க, எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்றான். இப்ப ஹீரோயின் கண் முழிச்சோன எல்லாமே ஒன்னால் தான் வந்தது, இப்ப நிக்கோலா என்ன தேடிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த தீஃப் பண்றத காட்டுறாங்க. தீஃப் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு ஜாலியா இந்த இடத்துல பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். வெளியே இருக்க லாயருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, உள்ள யார் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப நிக்கோலா செபாஸ்டியன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ராம் சேது காலையிலேயே வர சொன்னாரு, இன்னும் வரலன்ற மாதிரி நிக்கோலா சொல்றாங்க. அவர் வீட்டுல தான் இருக்காரு, ஆனா ஒய்ஃபை கேட்டா வீட்டுல இல்லன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. எது வீட்டுக்குள்ளதான் இருக்காரா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா வீட்டை நோக்கி வந்துடுறாங்க. இந்த சமயம் ராமோ லீலாவும் மாத்தி மாத்தி கட்ட கழட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிக்கோலா இருக்காங்கல்ல, கதவை தட்டுறாங்க. இந்த திருடன் தான் கதவை திறக்கிறான். நீங்க யாரு என்னன்னு கேக்குறான். முதல்ல நீ யாரா, இது ராமோட வீடு தானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவப்பட்டு இருக்காங்க. சரி ராம பார்க்கலாம், உள்ள வாங்கன்ற மாதிரி இவருமே கூட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்களை எப்படியாவது லாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவன் திருடம் போல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேஜ்ல சுதாரிச்சிடுறாங்க. அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஓரளவுக்கு நிக்கோலாக்கு சண்டை போட தெரியும் போல, பயங்கரமா சண்டை போடுறாங்க. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல. இவன் என்ன பண்றான்னா, ஒரு பொருளை வச்சு நிக்கோலா மண்டையிலேயே அடிச்சிடறான். இவங்களையும் இந்த இடத்துல மயக்கமாக்கிடுறான். அவங்க ரெண்டு பேரை பாத்ரூம்ல லாக் பண்ணி வச்சான் பாத்தீங்களா, இவங்களையும் லாக் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி அந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிடறான். அதே மாதிரி மொட்டை ராஜேந்திரனும் ஆளுங்களும் அடி வாங்கின நிலைமையில இருக்காங்க. வந்து அடிச்சது யாருன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த லீலாவை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல நிக்கோலாவும் கண்முழிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ லாக் செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருது. யார் லாக் செஞ்சான்னு போது என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி இவருமே விஷயத்த சொல்றாரு. அடி பாவி, காலையில என்கிட்ட நல்லவ மாதிரி பேசின, ஆனா டைவர்ஸ் பண்றன்றதை ஏத்துக்காம இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா, உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அவருக்கு பிடிக்கல, அவரை விட்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை தான், நாங்களே அதை பேசி சரி பண்ணிப்போம், எங்களுக்கு நடுவுல வராது அப்படின்ற மாதிரி லீலா சொல்றாங்க. இது உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சின்ன சின்ன பிரச்சனையா, நீ பண்ண டார்ச்சரை பத்திலாம் அவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா இதுக்கப்புறம் உன் கூட சேர மாட்டாரு, நீ ஏதாவது டிராமா பண்ணணும்னு மட்டும் நினைக்காது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதுக்கப்புறம் நிக்கோலாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சரி நீங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, முதல்ல இங்க இருந்து நம்ம தப்பிக்கலாம், அதுக்கப்புறம் ஆகிற வேலையை பார்க்கலாம்னு சொல்றாங்க. இப்ப மாத்தி மாத்தி உங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஹெல்ப் பண்றவங்க கட்டி எல்லாத்தையும் கழட்டிடுறாங்க. அந்த திருடெல்லாம் கிளம்பிட்டான் போல. இப்ப இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. சைன் போடுறதுக்கு லீலா ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் கேக்குறாங்க. அடுத்த 2 மணி நேரம் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம், எனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம்
கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவ வேற ஏதோ பிளான் பண்றா வேணான்ற மாதிரி நிக்கோலா சொல்றாங்க. இல்ல எதுவும் மாற போறது இல்ல, நான் கூட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் இவரும் கூட்டு போறாரு. அதாவது கடைசி 2 மணி நேரம் ஹஸ்பண்ட் கூட புடிச்ச மாதிரி இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது சேர்ந்து சுத்துனாங்க பாத்தீங்களா, அந்த பகுதி எல்லாத்துக்கும் போறாங்க. ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே டைம் முடிஞ்சிருது. இவருமே வீட்டுக்கு எல்லாம் கூட்டு வந்துடுறாரு. இப்ப இவங்க வீட்டுக்கு வந்தோன்னா படுத்துறாங்க. என்ன படுத்துட்டா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப லாயர் கிட்ட இவருமே பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டைவர்ஸ் பேப்பர்ல இருந்து எல்லாமே ரெடி. உங்க வைஃப் சைன் போட்டுட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல இவர் சைன் பண்ணோம்ல, இவர் சைனை போட்டுறாரு. அப்பதான் லீலா அந்த இடத்துக்கு வராங்க. லீலா நீ சைனை மட்டும் போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிட்டாங்கல்ல, சரி சைனை போடுறன்ற மாதிரி சைன் போடுறதுக்காக வராங்க. அப்படி போடுறதுக்காக வரும்போது இவங்களுக்கு தலை சுத்து மாதிரி வருது. ஒரு ஸ்டேஜ்ல பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இத பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோவும் நிக்கோலாவும் சேர்ந்த மாதிரி கார்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இவங்க போய் கொஞ்ச நேரத்துல அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப லாயர் மூலியமா அப்பாக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அப்பா ஷாக் ஆகுறாரு. ஸ்டார்டிங் இவங்கள கார் டிக்கில போட்டு கூட்டு போற மாதிரி நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. உண்மை அதெல்லாம் கிடையாது. சீட்ல படுக்க வச்சு தான் கூட்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் வித்தியாசமா காட்டுறதுக்காக தான் அப்படி காமிச்சிருப்பாங்க. செக் பண்ற டாக்டர் லேடியும் இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆக்சுவலா பிரெக்னன்ட்டா இருக்கிறது லீலாக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதனால தான் லீலா முடிஞ்ச அளவுக்கு இவரை விட்டுறக்கூடாது, இவர் கூடயே சேர்ந்து இருக்கணும்ன்ற மாதிரி அவ்வளவு முயற்சி எல்லாம் எடுத்திருப்பாங்க. இப்ப அப்பா கவலைப்பட்டு பேசும்போது இவங்களுமே ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்ல நான் உனக்காக நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணல, அது எனக்கே நல்லா தெரியும். கொஞ்சம் வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் உன் கூட சந்தோஷமா நிறைய இடத்தை சுத்தி பார்க்கலான்ற மாதிரி நிறைய ஆசைலாம் வச்சிருந்தேன். இந்த மாதிரி சமயத்துல நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ற தகவலும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இத சர்ப்ரைஸா உன்கிட்ட சொல்லி சந்தோஷப்படலாம் நினைச்சேன். அதுக்குள்ளதான் நீ எனக்கு சர்ப்ரைஸ் தந்துட்ட. நீ தந்த சர்ப்ரைஸை ஏத்துக்க முடியாம எப்படியாவது குழந்தைக்காக நம்ம சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பிரிஞ்சாதான் நிம்மதியா இருப்பேன்னா, உன் நிம்மதி தான் எனக்கு முக்கியம். அதனால நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம். இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன். நீ தேவையில்லாம குழந்தைக்காக கஷ்டப்படாத, உன் முடிவை மாத்தணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா குழந்தை வரப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னா இவரோட மனசு லைட்டா மாற ஆரம்பிச்சிருது. இவர் அதையே யோசிச்சு இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே வாங்கப்பா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ராம் குழப்பத்துல இருக்காரு. இவன் மனசு மாறுது போல அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க நிக்கோலாவும் யோசிக்கிறாங்க. அப்பதான் ஈரேனோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வராங்க. உனக்கு ஈரேனை பத்தி முழுசா தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது ராம் ஒரு ஆசிரமத்தை சேர்ந்தவர் பாத்தீங்களா, அந்த ஆசிரமத்துக்கு இவங்க அதுக்கப்புறம் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாங்க. ராம் அங்க இருந்தார்ல, அதனால அந்த ஆசிரமம் நல்லா செயல்படணும்ன்ற மாதிரி நிறைய காசு செலவு பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி எதர்ச்சியாலாம் நீங்க மீட் பண்ணல, அவ திரும்பி உன்னை பிளான் பண்ணி மீட் பண்ணா. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உன்னை மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா பொண்ணை கூட்டிட்டு போலான்னு நினைக்கும் போது பொண்ணை ராஜேந்திரன் கேங்க தூக்கிடுறாங்க. இத பத்தி லாயர் சொல்றாரு. கேக்குற ஹீரோவுமே ஷாக் ஆகுறாரு. எது ராஜேந்திரன் தூக்கிட்டானா, நம்ம ஒய்ஃபை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ராஜேந்திரன் இருக்காரு பாத்தீங்களா, போலீஸ் எல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. ராஜேந்திரனை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது நம்ம ஈரேன் ஒரு செட்டை போட சொன்னாங்கல்ல, அப்படி போட்ட செட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த செட்டோட அந்த முனையில ராஜேந்திரன் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம ஈரேனை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு கண்ணாடி கிளாஸுக்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்காரு. வழியில நிறைய தடைகள்லாம் இருக்கு. அந்த தடைகளை தாண்டி தான் இங்க இருக்கவங்க வர முடியும் போல. ஒண்ணு தடைகளை தாண்டி நீங்க வரணும், அப்படி இல்லைன்னா லீலா மேடம் எனக்கு கால் ஷீட்டு தரணும். என்ன மேடம் சைன் போடுறீங்களான்னு கேட்கும் போது இவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால இவருமே ட்ராப் எல்லாமே ஆன் ஆகிற மாதிரி பண்ணிடுறாரு. இங்க நிறைய ட்ராப் இருக்கு, அதெல்லாம் தாண்டி இவங்க போனோம், ஈரேனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல அந்த மாமா பையன் இருக்காரு பாத்தீங்களா, நிக்கோலாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. போய் தொலை அப்படின்ற மாதிரி இவங்களுமே பிடிச்சி தள்ளி எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இங்க நிறைய காமெடி எல்லாம் நடக்குது. அதை தாண்டி எப்படியாவது அந்த இடத்துக்கு போயிடணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நிக்கோலாவை நீ காப்பாத்து, நீ அவ கூடயே சேர்ந்துக்கோன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப கயரெல்லாம் போட்டு இவருமே ஈரேன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க ஒரு கிளாஸுக்குள்ள இருக்காங்கல்ல, அந்த கிளாஸ்ல இருந்து வெளியே எடுத்து இவர் காப்பாத்திடுறாரு. இப்ப இவங்க தப்புச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா ராஜேந்திரனும் நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ திரும்பி ஈரேன் கூடயே சேரலான்ற ஒரு மைண்டுக்கு வந்துட்டார்ல, அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப நிக்கோலாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பத்தி கவலைப்படாத, நீங்க 2 பேர் சேர்றது தான் கரெக்டா இருக்கும். நான் கூட விட்டே தரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த நிலைமையில ஹீரோ உன் கூட இருக்கிறது தான் சரி. நீங்க 2 பேருமே ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்ணிருக்கீங்கன்றதை இப்பதான் நீங்க 2 பேர் புரிஞ்சிருக்கீங்க. அதனால நான் விலகிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல தான் ஈரேன் வேற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அதாவது ஹீரோ போன்ல பேசின ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிருப்பாரு. ஆனா வேற வழி இல்லாம இவங்களை கல்யாணம்
கல்யாணம் பண்ணிருப்பாரு. போன்ல பேசின பொண்ணு வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது தெரிஞ்சதும் இவருமே சந்தோஷமா இவங்களை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. சோ திரும்பி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா இங்க நம்ம ஹீரோயின் ஒரு பிளான் போட்டாங்கன்றத ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட லாக் பண்ணவங்க ராஜேந்திரனுக்கு கால் பண்ணி கால் ஷீட் வேணும்னா என்ன தூக்குங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி தீஃப் மாதிரி ஒருத்தர் வந்தார்ல, அந்த தீஃப் இவங்க கிட்ட சான்ஸ் கேட்கிற நபரா இருப்பாரு. அவர்கிட்டயே இவங்க ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அவர் தான் சண்டை போட்ட மாதிரி இவங்களை காப்பாத்தலாம் செஞ்சிருப்பாரு. அது என்னன்னா ஹீரோ விட்டுட்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டார்ல, அவரை ரெஸ்ட் ரூம்ல லாக் பண்ணி அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும், அவர் கூட இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி சில பிளான போட்டு அதுக்கேத்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ண வச்சிருப்பாங்க. மொட்டை ராஜேந்திரன் இந்த கிளாஸ் இடத்துல லாக் பண்ணி வச்சதுல இருந்து எல்லாமே நடிப்பா தான் இருக்கும். என்ன மேடம் கரெக்டா பண்ணனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இது எதுவுமே ஹீரோக்கு தெரியாது. எப்படியோ திரும்பி ஹீரோவை லவ் பண்ண வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இவங்களோட அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டா ஒருத்தங்க இருந்தாங்க பாத்தீங்களா, நீ டைரக்டர்ன்றதை திரும்பி ப்ரூவ் பண்ணிட்டடி, பிளான் பண்ணி திரும்பி ஓகே பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி இவங்களை பாராட்டுறாங்க. இதோடயே நமக்கு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.